நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப இந்த வக்ஃப் வாரியத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில புது மசோதா ஒன்றை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க. வக்ஃப் சட்டத்துல 40 திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த மசோதாவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து சுதந்திர காலத்திற்கு முன்பு இருந்தே சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினுடைய புரவலர்கள், முஸ்லிம் சமூகத்தினுடைய தனவந்தர்கள், முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், அதுபோல மத நம்பிக்கைகள், மத சடங்குகளுக்காக தங்களுடைய சொத்துக்களை முஸ்லிம்களுக்காக வக்ஃபு செய்திருக்கிறாங்க. முஸ்லிம் மக்களுக்காக வக்ஃபு செய்திருக்கிறாங்க. வக்ஃபு என்பது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த குறிப்பிட்ட எண்ணத்தின் அடிப்படையில் நல்ல எண்ணத்திற்காக வேண்டி இந்த நான் தரக்கூடிய இந்த பொருளோ அல்லது இந்த இடமோ இந்த நிலமோ செலவழிக்கப்பட வேண்டும், இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மனதில் எண்ணத்தை நினைச்சு கொடுப்பதற்கு பேர் தான் வக்ஃப். இது அரசாங்கத்துடைய சொத்து அல்ல. இப்ப வக்ஃப் என்பது இந்தியாவில ரயில்வேக்கும் அதே போல ஆர்மிக்கும் அடுத்தபடியாக, ராணுவத்திற்கும் அடுத்தபடியாக அதிக சொத்துக்கள் உள்ள ஒரு துறை வக்ஃப். அப்புறம் வக்ஃப் சொத்து என்பது அரசாங்கத்துடைய சொத்தோ அல்லது ஒரு நாட்டுடைய சொத்தோ அல்ல, தனிநபர்கள் அவர்கள் வழங்கிய சொத்துக்கள் தான் வக்ஃப் சொத்துக்கள். இதுல அரசாங்கம் தலையிட வேண்டும்ங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. 40 திருத்தங்களை இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 40 திருத்தங்கள் மொத்தத்திலே உள்ளடங்கி இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, ஒன்று, இது சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்திற்கு எந்த விதமான ஒரு அரசுங்கிற அடிப்படையில மோடி அரசு எந்த முன்னேற்றத்தையும் செய்யாத அரசு, எந்த வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வராத அரசு, முஸ்லீம்களை சீண்டி பார்க்கிறதையும் அவங்களை இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றுவதனுடைய நடவடிக்கையின் ஒரு பகுதி எப்படி சிஏஏவோ, என்பிஆர், என்ஆர்சியோ, முத்தலாக் சட்டமோ, அதுபோல இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் திருத்தமும் முஸ்லிம் மக்களுடைய அந்த நிலையை இறக்குவதற்கான நடவடிக்கையில் ஒன்று. இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவு 25 அதே போல 16, 15 போன்ற பிரிவுகளுக்கு எதிரானது. எந்த வகையிலும் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அருகதை இந்த அரசுக்கு இல்லை. இன்னொன்னு, முஸ்லிம் சமூகத்தினுடைய சொத்துக்களை நிர்வகிப்பதை அந்த சமூகம் தான் நிர்வகிக்க முடியும் வழிய, அதுல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வக்ஃப் சொத்து எது என்பதை அவர் தீர்மானிப்பார் என்று சொல்வது எந்த வகையிலுமான உலகத்துல எந்த நீதியின் அடிப்படையில் இது நீதி இல்லை. இது ஒரு மிகப்பெரியதொரு அநீதி. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த திருத்தத்தை உடனடியாக ஒன்றிய அரசு வாபஸ் பண்ணணும். மாநிலங்களவையில அவங்களுக்கு மெஜாரிட்டி வரக்கூடிய காலங்களில் வந்தா இதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த வகையிலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய நலனுக்கும் எதிரான ஒரு சட்டம் இந்த சட்டம். ஓகே சார். ஆனா 2013 ஐமோ கூட்டணி ஆட்சியில வக்ஃப் சட்டத்துல சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்தது. வக்ஃப் வாரியத்துக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கினாங்க. அதாவது வக்ஃப் வாரியமே தனது நிலத்தை கண்டறிந்து அதை கையகப்படுத்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இப்போ சில திருத்தங்களை செய்யணும்னு சொல்லி இஸ்லாமிய வல்லுநர்களும் பெண்களும் இந்த ஷியா மற்றும் போராஸ் பிரிவினரும் கோரிக்கை வச்சிருக்கிறதாகவும் அதை தொடர்ந்து தான் இந்த மசோதா கொண்டு வந்துள்ளதாகவும் மத்திய பாஜக அரசு சொல்லுது. மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் இந்த புதிய வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு கொடுத்துள்ள விளக்கத்தை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்ல, அப்படி இது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதையாக சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்திடத்துல இருந்து வக்ஃப் சட்டங்களில எந்த மாற்றத்தையும் கொண்டு வாங்கன்னு இதுவரைக்கும் எந்த கோரிக்கையும் அவங்க சொல்லுகிற பிரிவினரின் அடிப்படையில கூட எங்கேயும் சொல்லப்படலை. மாறாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இந்தியா முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்களை எல்லாம் வக்ஃப் வாரியத்திற்கு கொண்டு சேருங்க, அதை மீட்டு கொடுங்கிற கோரிக்கை தான் இதுவரைக்கும் நாங்களும் உட்பட எல்லோரும், வக்ஃப் வாரியமாக இருக்கட்டும், மாநில அரசுகளாக இருக்கட்டும், அதே போல சிறுபான்மை முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அந்த சொத்துக்களை மீட்டு மீண்டும் வக்ஃப் வாரியத்தினுடைய கண்ட்ரோல்ல கொண்டு அது முஸ்லீம் சமூகத்தினுடைய நலனுக்காக பயன்படுத்த வேண்டும்ங்கிற கோரிக்கை தான் வச்சிருந்தேன் மொழிய. இதுல மீண்டும் திருத்தங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லல. அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல கொண்டு வந்த திருத்தங்கள் இந்த வக்ஃப் வாரியத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் உபயோகப்படுத்த வழிய இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தங்கள் வக்ஃப் வாரியம்னு ஒண்ணு இல்லாமல் போய் வக்ஃப் வாரியம்னு சொல்லக்கூடிய ஒரு மாநில அரசினுடைய ஒரு பகுதியாக, கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பகுதியாக இருக்கிற வக்ஃப் வாரியத்தை ஒரு கலெக்டர் கையில கொண்டு ஒப்படைக்கிறதுங்கிறது எந்த வகையில நியாயமானது?
முஸ்லீம் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லீம்கள் தான் சரியாக வரும், அல்லது அந்தந்த மதத்தினருடைய சொத்துக்களை அந்தந்த மதத்தினர் தான் நிர்வகிக்க முடியும் ஒரு தார்மீக ஒரு சட்டத்திற்கு எதிராக ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற காரணத்தினால் அதை நிர்வகிப்பது என்பது எந்த வகையிலான நீதியா இருக்க முடியும்? இது இது வந்து அந்த மதத்திற்கு செய்கிற மிகப்பெரிய அநீதியாகத்தான் நாங்க அது பாக்குறோம். இப்ப நாடு முழுவதும் 9.40 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கிய மொத்தம் 8.70 லட்சம் சொத்துக்களை வக்ஃபு வாரியம் பராமரிச்சுட்டு வர்ற இந்த சூழல்ல வக்ஃபு வாரியம் உரிமை கோரும் அனைத்து சொத்துக்களையும் கட்டாயமா சரிபார்க்க இந்த சட்ட திருத்தம் வகை செய்யும்னு சொல்றாங்க. இதனால பல சொத்துக்களை வக்ஃபு வாரியம் இழக்கும் அபாயம் தானே இருக்கு. இல்ல, அதாவது அதுல என்னன்னா இந்த வார்த்தைகள் வந்து வெளிப்படையா பார்க்கும் பொழுது அது ஏதோ வக்ஃபு வாரிய சொத்துக்களை உறுதி செய்கிற விதமாக அரசினுடைய திருத்தம் இருப்பதாக தெரிகிறது. ஆனா அதுல அவங்க கொடுத்திருக்கிற இன்னும் சில ஷரத்துகள்ல, இந்த 40 திருத்தங்கள்ல இன்னும் கொடுத்திருக்கிற சில ஷரத்துகள்ல ஒரு நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானதா இல்லையா என்பதை ஒரு நீதிமன்றம் முடிவு செய்கிற நிலையில அதை மாவட்ட ஆட்சித்தலைவரே முடிவு செய்வார் என்பது எந்த வகையில் அது சரியா இருக்க முடியும்? அவர் வந்து சரியான முறையில நீதமா தான் நடக்குவாருங்கிறது எப்படி வந்து சொல்ல முடியும்? இரண்டாவது, வக்ஃபு வாரியத்துடைய சொத்துக்கள் எல்லாமே இப்ப தெளிவாக்கப்பட்டாச்சு. அந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள்ல இப்ப எந்த டிஸ்பியூட் இல்லை, வக்ஃபு வாரிய சொத்தா இல்லையா என்கிற டிஸ்பியூட் இல்லை. கொடுக்கும் பொழுது அந்த நிலத்தை கொடுத்த முஸ்லீம் தனவந்தர், முஸ்லீம் அவரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர், இந்த காரணத்திற்கு இந்த நிலத்தை இந்த காரணத்திற்கு நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அத அந்த நிலம் இருக்கும் காலம் எல்லாம் அதை மாற்றுகிற உரிமை யாருக்கும் இல்லைன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லி காட்டுது. எனவே இப்ப பிரச்சனை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற, தெளிவாக்கப்பட்டிருக்கிற, நீதிமன்றங்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலங்களை வக்ஃபு வாரியத்தின் கையில ஒப்படைச்சு அந்த வக்ஃபு வாரியத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுதான் இப்ப தேவையே வழிய சர்ச்சைக்குரிய இடங்களை நாங்க தேர்ந்தெடுத்து அதை வந்து வக்ஃபு வாரியத்திற்கு வந்து ஒப்படைப்பதற்காக நாங்க சொல்லுகிறோம் சொல்றதுல அது வந்து பொய். அதை வந்து மற்ற இதர ஷரத்துக்கள் வந்து இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கு. அதை இந்த 40 திருத்தங்கள்லயே மீண்டும் வேற சில ஷரத்துக்கள் அது இல்லாமல் ஆக்குது. மொத்தத்துல பார்த்தா இதை வந்து ஒரே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில இதை மொத்தத்தையும் ஒப்படைப்பது என்பது அது அரசியலமைப்பு சட்ட விரோதம். அது எந்த வகையிலும் சரியானதல்ல. இப்ப இருக்கிற அந்த வக்ஃபு சட்டத்தினுடைய வக்ஃபு நிர்வாகத்தை வந்து பலகீனப்படுத்துகிற ஒரு செயல். இப்போ வக்ஃபு வாரியங்கள்ல பெண்கள் மற்றும் பிற மதத்தவர்களை உறுப்பினர்களா நியமிக்கவும் மசோதாவுல சில ஷரத்துகளை சேர்த்திருக்காங்க. பிற மதத்தவர்களை உறுப்பினர்களா சேர்க்கிறது தொடர்பான ஷரத்து என்பது ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பை சந்திச்சுட்டு வர்றதுனாலயே என்னமோ இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மசோதாவை பாஜக அரசு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பிற மதத்தவர்கள் வக்ஃபு வாரியங்கள்ல உறுப்பினர்களாக சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த மத்திய பாஜக அரசின் இந்த பிடிவாத போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எதுக்காக சேர்க்கணும்? அதுதான் அத நீங்க சொல்றது வந்து அந்த பிடிவாத போக்கு மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி. அந்த அநீதியை மறைக்கிறதுக்கு தான் வக்ஃபு போர்டுல வந்து பெண்கள் எல்லாம் சேர்க்கணுங்கிறாங்க. இப்பவே தமிழ்நாட்டு வக்ஃபு போர்டுல பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, எல்லா பிரிவை சேர்ந்தவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ வக்ஃபு போர்டினுடைய இடங்களை எல்லாவற்றையும் அரசாங்கமே கையகப்படுத்துகிற, எப்படி வந்து இந்தியாவை வந்து இப்ப கூறு போட்டு அம்பானிக்கும் அதானிக்கும் இப்பொழுது மோடி அரசு விற்று கொண்டிருக்கிறதோ அது மாதிரி வக்ஃபு நிலத்தையும் தனியார்களுக்கும் அரசுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வக்ஃபோடு சட்ட திருத்தம். அந்த வகையில பார்த்தால் இந்த பெண்களை உள்ள கொண்டு வரணுங்கிறத சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது ஏதோ சமத்துவத்தை சொல்ற மாதிரி தெரியலாம். ஆனால் அதோடு சேர்த்து முஸ்லீம் அல்லாதவர்களும் இதுல இருக்கணும்னு சொல்றது அது எந்த வகையில சரியானதா இருக்க முடியும்? இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் அந்த மதத்தை சாராதவங்க அந்தந்த சொத்துக்களை நிர்வகிக்கிற இடத்துல இருக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி உறுப்பினர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட்ல வந்து நீங்கள் வந்து முஸ்லீம்களை சேர்க்கணும்னு சொன்னா எப்படி அது பொருத்தமற்றதோ அது எப்படி தவறானதோ அதே மாதிரி ஒன்றுதானே இது. அந்த என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதுன்னு புரிந்து கொண்டவங்க தான் அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்த முடியும். அப்ப இது வந்து முழுக்க முழுக்க மக்களை மத அடிப்படையில பிளவுபடுத்தி, அது மட்டும் இல்ல நாங்க ஷியாக்களுக்கு தனி பிரிவுகளை உருவாக்க போறோம், போராக்களுக்கு தனி பிரிவை உருவாக்க போறோம், அவங்களுக்கும் சேர்ந்து இந்த சொத்துக்களை பயன்பட வைக்க போறோம்னு சொல்றது இது வந்து அப்படி ஒரு கோரிக்கையே இந்த சமூகத்துல இல்லாத ஒன்றை இந்த சமூகத்துல பிளவு ஏற்படுத்தி அப்படி வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குகிற ஒரு நடவடிக்கையை அரசாங்கமே எடுக்கிறது என்பது வந்து மிகப்பெரிய அநீதி. அதனாலதான் நாங்க ரொம்ப வலுவா எதிர்க்கிறோம்.
வக்ஃபோர்டுடைய அந்த நிர்வாகத்துல அரசாங்கம் தலையிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? மத நிறுவனத்தில் அரசு தலையிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக எல்லா விஷயங்களையும் வரையறுத்து கொடுத்த பின்னால அதன் அடிப்படையில் முறைப்படி நடத்தப்படுகிற அந்த நிர்வாகத்துல இப்ப அரசு தலையிட்டு அது மொத்தத்தையும் அரசினுடைய கீழே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே கொண்டு வரதன் மூலமாக மத்திய பாஜக அரசினுடைய அந்த உள்நோக்கம் இப்ப தெல்ல தெளிவா வெளிப்படுகிறது. எனவேதான் இந்த சட்டம் தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்ப நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எப்போ மாநிலங்களவையில் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதோ அப்ப மீண்டும் இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்க தயாரா தான் இருப்பாங்க. எனவே இது தலையில தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி போன்றது. இதை ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் எதிர்க்கணும். பாஜக அரசு இதை வாபஸ் சொல்லணும். இல்லைன்னா இந்தியால ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இது வழிவகுக்கும். கண்டிப்பா சார். இல்ல, நாடாளுமன்றத்துல இது குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினப்போ இஸ்லாமியர் அல்லாத தன்னை பேசக்கூடாதுன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதே நேரம் எதிர்கட்சியில இருக்கிற இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து இஃப்தார் நோன்புகள்ல கலந்து கொண்டு அரசியல் செய்யறாங்கன்னு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லி இருக்கிறாரு. மத நல்லிணக்கத்தின் பேரில் நடத்தப்படும் இது போன்ற நிகழ்வுகளை மத்திய அமைச்சர் கேள்வி கேட்டிருப்பதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது மத்திய அமைச்சர் ஒருவர் மட்டும் இல்லை, அலை முதல் அடிவரை, அதாவது மோடி முதல் கீழே இருக்கிற கடைசி பாஜக தொண்டர் வரை இப்ப இந்தியாவில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அரசியல் பிரிவினை அரசியல் தான். மக்களை மத அடிப்படையில, இன அடிப்படையில, மொழி அடிப்படையில, ஜாதி அடிப்படையில பிளவுபடுத்துறாங்க. உச்ச நீதிமன்றம் தேர்தல் நேரங்கள்ல இதை கண்டிக்கலையா? தேர்தல் நேரங்கள்ல மோடியினுடைய பரப்புரை என்பது இவ்வளவு மோசமாக, பரிவாரனுடைய பரப்புரை எவ்வளவு மோசமாக இருந்தது நாடு இந்த உலகமே பார்த்ததில்லை. அதனுடைய ஒரு பகுதியா தான் கிரண் ரிஜிஜு இதை சொல்றாங்க. கிரண் ரிஜிஜுவே சிறுபான்மை சமூகத்தை பத்தி அதனுடைய அமைச்சரா இருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி அதை பேச முடியும்? அப்படி ஒரு பெயர் தாங்கி அமைச்சரா வச்சிருந்த, அப்படி ஒரு பெயர் தாங்கி அமைச்சரா இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வியை கூட அனுமதிக்காத இந்தியாவுல இதுவரைக்கும் எனக்கு என்னன்னா ஆடு நடைகிறதுன்னு ஓனாய் அழுத கதையாக இந்தியாவில ஒரு முஸ்லீம் அமைச்சர் அல்லாத ஒரு அமைச்சரவை இப்பொழுது உருவாகி இருக்கிறதுன்னு சொன்னா இந்த 80 ஆண்டு சுதந்திர வரலாற்றுல இப்பொழுது மோடியினுடைய 3வது அமைச்சரவை தான் அப்படி உருவாகி இருக்குது. முஸ்லீம்களுக்கு தேர்தலில் கூட சீட்டு கொடுக்க மனமில்லாதவர்கள், அதை கொடுக்கணுமா, அதை நிக்கணுமா, அதுல வெற்றி பெறணுமா, பாஜக எப்படி அதை செய்யும் என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயக தேர்தல்ல சீட்டு கொடுப்பதற்கு கூட விரும்பாதவர்கள், அப்படி ஒரு முஸ்லீம்கள் இல்லாத ஒரு அமைச்சரவை நாடாளுமன்றம் வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது வக்ஃபோட சொல்லி கண்ணீர் வடிப்பது, ஏற்கனவே எப்படி முத்தலாக்கில பெண்களின் பெயரால், முஸ்லீம் பெண்களின் பெயரால் அவர்கள் கண்ணீர் வடித்தார்களோ அது மாதிரிதான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் முத்தலாக் சட்டம் கொண்டு 4 வருடங்களை கடந்தாச்சு. ஒரு வழக்கு கூட இதுவரைக்கும் முத்தலாக்கில் அரசின் சார்பாக இதுவரைக்கும் பதிவுப்படலன்னு சொன்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி பிரிவினை அரசியலை செய்வதை தவிர இவரிடத்துல வேறு ஒன்றும் இல்லை என்பதை தான் இந்த வக்ஃபோர்டு சட்ட திருத்தமும் சேர்த்து காட்டுது. இது மட்டும் இல்ல சார், பாஜக அரசு மத்தியில பொறுப்பேற்ற பிறகு இஸ்லாமியர்கள் தொடர்பான விவகாரங்கள்ல தொடர்ந்து பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டுட்டு வராங்க. அயோத்தி ராமர் கோவில் விவகாரமாகட்டும், முத்தலாக் விவகாரம், இப்ப இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தமே இது நீண்டுகிட்டே தான் போகுது. அதே மாதிரி தொடர்ந்து பாஜகவையும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே தான் வரீங்க நீங்களும். ராமர் கோவில் கட்டப்பட்ட அயோத்தி அடங்கிய தொகுதியிலேயே இந்த பாஜக தோற்று இருக்காங்க. இந்த விவகாரங்களை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான் பாஜக கையில அவங்கள்ட்ட நிர்வாகம் இல்லை. சுப்பிரமணிய சுவாமி சொன்னது போல எங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, எங்களுக்கு இந்துத்துவா தெரியும் அப்படின்னு சொன்னது போல அவங்க கையில இந்துத்துவா இருக்கிறது, பிரிவினை அரசியல் இருக்கிறத வழிய அவங்களுக்கு நிர்வாகம், ஜனநாயகம், அரசியலமைப்பு சட்டம் இன்னும் சொல்லதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மதச்சார்பின்மைன்னா என்னன்னே தெரியாது. அந்த மதச்சார்பின்மையை எடுக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிற அளவிற்கு அவர்களுக்கு மதச்சார்பின்மை மேல மிகப்பெரிய கோபம் இருக்கிறது, மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. அதுதான் இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மை மக்களை அல்லது மத அடிப்படையில மக்களை இன்றைக்கு பாகுபடுத்துவதை தடுக்கிறது என்கிற நோக்கம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே அவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியலன்னா உடனே என்ன செய்வாங்க? அதாவது பாஜக சுருக்கமா சொல்றாங்கன்னா பக்கத்து நாடும் பசுமாடும் இல்லைன்னா பாஜக இல்லை. அதை சொல்லித்தான் இது வரைக்கும் அவங்க அரசியலை செய்துட்டு இருக்கிறாங்க. எனவே நிர்வாகம் தெரியாதவர்களுக்கு இந்த மாதிரி அரசுக்கு நெருக்கடி ஏற்படும் பொழுதெல்லாம் அவர்கள் மத அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தி அதை சர்ச்சையாக்கி அந்த சர்ச்சையின் மூலமாக அரசியல் செய்து ஆட்சிக்கு விடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல ராமரே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னது போலதான் அவர்களால ஃபைசாபாத் தொகுதியில இந்த முறை அவங்களால ஜெயிக்க முடியல என்கிற
அந்த செய்தியும் நமக்கு வந்து இருக்குது. எனவே பாஜக இந்த முறை தப்பி பிழைச்சிருக்கிறது. ஆனா ரொம்ப நாளைக்கு இது வந்து நீடிக்காது. மக்கள்கிட்ட அதை இழந்திருக்கிறாங்க. இல்ல சார், ராமர் கைவிட்டாலும் ஜெகநாதர் தூக்கி விடுறாரு இல்லைங்களா? அது அவர் தான் சொல்லணும். அதை வந்து இது அவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னது சொல்ல வர. ஏன்னா அந்த ஹைதராபாத் தொகுதியிலேயே அதாவது மத அரசியல் எடுபடாது, அவ்வளவுதான். அதுதான் முக்கியமானது. இந்த மக்கள் சரியாக இருக்கிறாங்க, எங்க வந்து இந்த நாட்டுல வந்து பிடிச்சு நிறுத்தணுமோ அங்க பிடிச்சு நிறுத்துவாங்கிறதுக்கான உதாரணமாக சொல்லுகிறோம். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் நிச்சயமாக மீண்டும் மோடி மீண்டும் வந்திருக்க முடியாது. அதுல ஏற்பட்ட சில குழப்பங்கள் வந்து இன்னைக்கு வந்து மீண்டும் மோடி வந்து தப்பி பிழைச்சி இன்னைக்கு ஒரு ஒட்டு போட்ட ஒரு நிர்வாகத்தை இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. எனவே இதுவும் நீடிப்பதற்கான ரொம்ப நாள் வந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது எல்லாவற்றையும் வைத்து பார்த்தால் பாஜகவிற்கு அவங்க ஒரு தேர்தலுக்கு பின்னால கிடைச்ச இந்த அடியில கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. இப்ப மீண்டும் வந்து அந்த மத அரசியலை வந்து அவங்க வந்து தூக்கி இருக்கிறாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் சரியான தீர்வை எப்பொழுதும் தருவாங்க. கடைசியா ஒரு கேள்வி சார், தமிழகத்துல சட்ட ஒழுங்கு நிலை மோசமா இருக்குன்னு சொல்ற இந்த சூழல்ல காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான்னு கேள்வி எழுப்பப்படுது. உண்மையாகவே காவல்துறையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் முதல்வருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த முதல்வர் ஸ்டாலின் தவறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்துல நான் வந்து தொடர்ந்து நாங்க வந்து இது தமிழ்நாடா கொலை நாடா அப்படின்னு ஒரு அறிக்கையை நான் வந்து இப்போ ஒரு நடந்திருக்கிற இப்போ ஏறத்தாழ ஒரு ஒரு குறிப்பிட்ட மாசங்கள்ல 500-400க்கும் அதிகமான கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது வந்து வட மாநிலங்களை போல தமிழ்நாடு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் வச்சு இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கும்போது இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கு. இது என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, தமிழக முதல்வரின் கையில் காவல்துறை இல்லைன்னு இப்ப நம்ம சொல்லி அதற்கான ஆதாரங்களை சொன்னா அப்ப முதல்வர் என்கிற இடத்தில் முதல்வர் பணி செய்யலன்னு ஆயிடும். முதல்வருக்கு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா முதல்வர் முறையான நிர்வாகத்தை தரலன்னு ஆயிடும். எனவே எப்படி பார்த்தாலும் இந்த நிர்வாகம் ரெண்டுமே தவறுதான். எந்த வகையில பார்த்தாலும் திமுகவினுடைய அரசு சட்டம் ஒழுங்குல தோல்வி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்பதை போல ரொம்ப தெளிவா இப்ப வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிகிறது. எனவே இது ஒரு ஆபத்தான காலகட்டமா இருக்குது. உடனடியாக ஒரு போர்க்கால அடிப்படையிலான நடவடிக்கை எடுக்கணும். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல நிர்வாகம் மொத்தமாக, நான் காவல்துறை மட்டும் சொல்லல, எல்லா மொத்த நிர்வாகமும் இப்பொழுது வந்து சீரழிந்து போயிருக்கிறது. நிர்வாக சீர்கேடை வந்து அடங்கியிருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த அரசுகள் இல்லாத அளவிற்கு மிக மோசமான ஒரு நிர்வாகத்தை தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கிறாரோ, எல்லா மக்களுடைய நம்பிக்கையும் தகர்த்து கொண்டிருக்கிறாரோ, வெறும் வாய் வார்த்தைகள்ல மட்டும்தான் இந்த அரசு நடக்குதோ என்கிற சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துகிறது. எனவே ஆபத்தான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த தமிழகத்தை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்துதான் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவை வந்து இப்ப இருக்கு. இவ்வளவு நேரம் இடம் வலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூமா.